ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்னார்கள். சரியோ? அப்படி தெரியாவிட்டால் 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். இந்த ஹதீஸிலே தான் இந்த கருத்து வேறுபாடு தோன்றியது. ஒவ்வொருவரும் காண வேண்டுமா? ஒரு பிரதேசத்தில் உள்ளவர் கண்டால் போதுமா? அல்லது ஒவ்வொரு பிரதேசத்திலும் காண வேண்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையிலிருந்து புரிதல் கிளம்புகிறது. எப்போதிலிருந்து? சஹாபாக்களின் காலத்திலிருந்து. சரி, இந்த புரிதலுக்கு நாம முடிவெடுக்கணும் இல்லையா? கருத்து வேறுபாடு வந்து விட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லிவிட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்பதிலிருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு புரிந்தார்கள் நாம தான் காணணும் என்று அவர்கள் புரிந்தார். நம்முடைய பகுதியிலாம் காணணும் என்று அவர்கள் புரிந்தார்கள். ஒரு ஹதீஸிலிருந்து அவர் புரிவதை புரிதல் அதோடைய விளக்கம் என்று சொல்லப்பட்டது. அப்ப அங்கேயே கருத்து வர முடியாது. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கூட்டை நான் சொன்னேன். முத்ஆ என்ற செய்தி அவர் நீண்ட காலம் ஹலால் ஃபத்வா கொடுத்திருந்தார். ஏன் சொன்னேன்? சஹாபி ஒருவர் தீர்ப்பை சொல்லிவிட்டால் அந்த சஹாபி சொல்லியிருக்கார் என்று வருவேன் வாரை. அதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம், வஹீயைத்தான் மட்டும் நாங்கள் பின்பற்றுவோம், சஹாபாக்களின் கூட்டையெல்லாம் எடுக்க மாட்டோம், அது யார் சொன்னாலும் என்று சொன்னவர்கள் இப்போ எங்கோடி வரார்கள்? இல்லை ஆயிஷா நாய் சொல்லியிருக்கார்கள், இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கார்கள் என்று வருகிறார்கள். எங்கள் மத்தத்தில் எல்லாம் நீங்கள் ஹதீஸும் குர்ஆனும் தான் வஹீய் என்ற நெய்ப்பெண்ணங்க திடீர் மலார் என்று மாறேன் என்று கேட்டு இதற்கு பப்பால் என்ன நடக்கிறது? 11 ரக்காத்து தான் சுன்னத்து, 23 தொழுகிறது பித்அத் என்று சொன்னவர்கள், அடித்து சொன்னவர்கள், பிரச்சாரம் செய்தவர்கள், மைதானத்தில் தான் தொழ வேண்டும், பள்ளிவாசல் தொழுவது சுன்னா அல்ல, அது பிழை, ரசூலுல்லாஹ் மைதானத்தில் தான் தொழணும் என்று சொன்னவர்கள். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, எங்க சவுதியில் இருக்கிற நிறைய உலமாக்கள் 23 தொழலாம் என்று சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் எடுக்க இயலாது, அது ரசூலுல்லாஹ் 11 தான் தொழுதார்கள், உலகத்தில் உள்ள எந்த அறிஞர் சொன்னாலும் எடுக்க இயலாது என்று அடம் பிடித்த மௌலைமார்கள் நம்முடைய தௌஹீத் ஹஸ்ரத்துமார் பிறையுடைய விடயத்தில் என்ன வருகிறார்கள்? மாறி போட்டு நிறைய உலமாக்கள், அரபு நாட்டில் உலமாக்கள் சொன்னார்கள், நீங்க உங்களுடைய நாட்டில் இருந்தா பிடிச்சுக்கோங்க என்று சொன்னார்கள். என்னங்க இப்பான் சென்னையில் ஹதீஸி குர்ஆன் அதோட நிக்கணும் என்று இப்ப மாறுகையில் நீங்க நிறைய உலமாக்கள் என்று வஹீயை பேசுங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் என்று பேசப்படுற ஃபிக்ஹ் மஸலாக்கள் சின்னதென்று சொல்வார்கள். என்னென்றாலும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றுவோம் என்று சொன்னீர்கள், எந்த ஸஹாபியின் கூற்றையும் எடுக்க மாட்டோம் என்றீர்கள். அது சவுதி உலமாக்கள் எல்லாம் பார்க்க தேவையில்லை, இமாம்கள் எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஷாஃபி இமாம் சொல்லால் பெருநாள் தொழுகை அது மைதானத்தில் தொழ தேவையில்லை, பள்ளியில் தொழலாம், பள்ளி விசாலமாக இருந்தால் என்றால் அது ஷாஃபி இமாமை பின்பற்ற தேவையில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தான் நாம் பார்க்க வேண்டும் என்கிறீர்கள். இப்படி சொன்ன நீங்கள் இப்ப என்ன சொன்னீர்கள்? அது சவுதி உலமாக்கள் சொல்லுகிறார். சவுதியில் 2 பாங்கு இல்லையா? எங்க ஜும்மாவுக்கு 2 பாங்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இவ்வளவோ விடயங்கள், நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையுமே பின்பற்றுவோம், வேறு எதையும் பின்பற்ற மாட்டோம், எந்த அறிஞருடைய கூற்றுக்கு பின்னாலும் போக மாட்டோம் என்று சொன்னவர்கள், அவர்களுக்கு இருந்த அந்த அறிவின் தெளிவு அப்படியே மங்கி போய் குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து ஆதாரம் இப்படித்தான் இருக்கிறது என்று தெளிவாக முன்வைத்தால் அது ஓகே. அப்படி இல்லாமல் பித்அத்துக்காரர்கள் மதுஹபுவாதிகள் கதைப்பதை போன்று கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் சொன்னார்கள். பிறையை எப்ப பார்க்க சொன்னார்கள்? மாதம் 29. ஏன் சொன்னார்கள்? அது அடுத்த ஹதீஸ், ஒரு 4 ஹதீஸ் வரும் சிம்பிளா விளங்குது. முதல் பார்க்க சொன்ன ஹதீஸ் நோன்பை பிடிப்பது, விடுவது, பார்த்தல். பிறை தென்படவில்லையா 30 பூர்த்தி செய்யுங்கள். அடுத்த ஹதீஸ் மாதம் 29. அப்ப 29 பிறை தென்பட்டால் புது மாதம் தொடங்கிவிட்டது, முடிச்சு. தென்படவில்லையா 30 பூர்த்தி செய்யுங்கள். இவ்வளவு நேரம் பேசியது இதை எந்த எல்லைக்குள் கட்டுப்படுத்துவது, அதனால் இவ்வளவு பெரிய சக்தி வந்தது. ரசூலுல்லாஹ் எந்த எல்லைக்குள் கட்டுப்படுத்தினார்கள்? நபிர வரலாறு ஏதாவது நடந்திருக்கான்னு பார்க்கும்.
அவர்கள் ஆட்சி செய்த பகுதி மதீனா. கடைசி காலத்தில் தான் கடைசி 2 வருஷம் மக்கா கைக்குள் வருகிறது. 29 அவர்களுடைய மதீனா குட்டி நாடு, ஒரு சின்ன ஒரு நாடு, வளர்ச்சி எதிரிகள். தொடர்ந்து யுத்தம், ஹந்தக் யுத்தம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனாவை சுற்றி பாதுகாப்புக்காக மிக பெரும் குழிகளை தோண்டி பாதுகாப்பு கொடுத்தார்கள். அதற்குள் தான் அவருடைய ஒரு ஜும்மா தான். அதை விட சின்ன நாடு இப்போ உலகத்தில் இருக்கா இல்லையா? உலகத்தில் ஆக சிறிய நாடு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுமங்க. இப்போ எல்லாரும் கூகுள் அடித்தானே செய்யும், கொடுத்தா வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் நாடு தான். ஹிஜ்ரி 8வது ஆண்டு வரை உலகத்தில் யார் ஹிஜ்ரத் இஸ்லாத்தை எங்கு ஏற்றுக்கொண்டாலும் எங்கே நோக்கி வரணும்? எங்கே வரணுங்க? மதீனாவுக்கு வந்தாகணும். அதுதான் அவர்களுடைய ஆட்சி பீடம். மக்காவை ஹிஜ்ரி 8 வெற்றி கொண்டதற்கு பின்னர் தான் லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத்ஹ் என்றார்கள். மக்கா வெற்றிக்கு பின் ஹிஜ்ரத்தே இல்லை என்றார்கள். கடைசி வருஷம் தான் ரசூலுல்லாஹ் 10ஆம் ஆண்டு தான் மக்காவுக்கு என்ன செய்கிறார்கள்? ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். அதுவரையும் அதை கிளியர் பண்ற வேலை பார்த்தார்கள். முஷ்ரிக்கின்களை கையில் இருந்து மக்காவை வெற்றி கொண்டது கூட ரசூலுல்லாஹ் அவர்களை என்ன செய்யவில்லை, அப்புறப்படுத்தி உடனே ஒரு வகையான நடவடிக்கை எடுத்து அதிரடி நடவடிக்கை எடுக்கவில்லை, தவணை கொடுத்து. அது வரலாறு சரியா தெரிந்தவர்களுக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் எத்தனை வயசு? 13. அவர் பருவ வயதை அடையவில்லை. அப்படியான பிள்ளை. அவருக்கு நிறைய விடயங்கள் தெரியாமல் இருக்கு. இன்னொரு விஷயத்தை சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் பின் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் செய்கிறார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ் செய்த திருமணம் உம்ராவுக்கு போயிருந்தார். அப்ப அவருக்கு வயசு 11. அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் கல்யாணம் செய்யும் போது அவர்கள் இஹ்ராமோடு இருந்தார்கள். கல்யாணத்துக்குரிய எடுபடி வேலையை பார்த்து அந்த கல்யாண பேச்சுவார்த்தையை நடத்திய சஹாபி சொல்றார், அவர் இஹ்ராமோடு இல்லை, ஹலாலாக இருந்தார் அந்த நேரம் என்று. அதில் அந்த விடயத்தை சொன்ன போது இப்னு அப்பாஸ் அறிவித்த இந்த செய்தி அப்ப என்ன? அவருக்கு தெரியாது. அவர் எண்ணிக்கொண்டார், சின்னால் தானே எண்ணிக்கொண்டால் அவர் இஹ்ராமோடு இருந்தார் என்று அவருக்கு தெரியாது. ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் ரசூலுல்லாஹ் 29 நோன்பு பிடித்திருக்கிறார்கள், முடிந்து விட்டது. பிறை தென்படவில்லை மதீனாவிலே. ஒரு தருணம் 30 பிடிக்கிறார்கள். பிடிக்கத்தானே வேணும். வேற இடத்தில் பிறை தென்பட்டால் உடனே வாரத்துக்கு இல்லை. நாம இப்போ 150 வருஷத்துக்கு முந்தி இருந்தா பெண்ணு மாவன் நல்ல கண்ட புறையோட நிறைய பேல நேரம் டெலிஃபோன் இருந்த இல்லை. அது மாதிரி இதாவது ஒரு நாடு, அது ஒரு நாடு, ஒரு சின்ன ஒரு ஏரியா. ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் பகல் இறுதி பொழுதிலே வருகிறார்கள். எங்கேயோ போன ஒரு பிரயாண கூட்டம் வந்து என்ன சொன்னார்கள்? ஃபஷஹிது அன்னஹும் ரஅவ் அல் ஹிலால பில் அம்ஸ், நாங்கள் நேற்று பிறையை பார்த்தோம் என்று வந்து சான்று வாழ்ந்தார்கள். அப்போ எங்கேயோ இருந்து வந்தவர்கள் பிறை செய்தியை கண்டு, நாங்கள் பிறையை பார்த்துட்டு வரோம் நேற்று. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? அதுதானே மார்க். நமது பகுதி, நமது நாட்டில் காணவில்லை. கூடினா அந்த காலத்து தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போகலாம். அதுக்கு என்னங்க ஆதாரம்? ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்து ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு வருகிறார்கள். 9 நாள் பிரயாணம். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்? 450 400 சரி. அது ட்ரக்ட் போகிறது. அந்த காலத்தில் எப்படி எப்படி எல்லாம் வந்திருப்பார்கள். அப்போ 400 கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே, 4 பிரிச்சு எவ்வளோ வரப்போகுது? ஒரு 45 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அவ்வளோ தூரம், ஒரு நாள் தூரம். அந்த மக்கா மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரத்துக்கு அந்த காலத்தில் அவருடைய பிரயாண தூரம், பிரயாண கூட்டங்கள் போகிற தூரம். நேற்று மகரிபுக்கு பிறையை கண்டவர்கள் இன்று மகரிபுக்கு சற்று முன்னர் வந்து சேருகிறார்கள். எப்படி என்றால் சும்மா பொதுவாக ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளேயாவது இருந்திருப்பார். மன்னாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ தூரங்க? 50
10-30 கிலோமீட்டர் ஸ்கூல் பாடத்தில் 32 கிலோமீட்டர் படித்து கொடுப்பார். இது இடையில கடல் பிரிக்கத்தானே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசம்? ரயில்வே ஸ்டேஷன் போர்டர். இந்தியால டைம் இருக்கு 8 மணி, இந்தியால டைம் இருக்கு 8:06. இந்த மணி கூட பார்த்தால் 8:30, இந்த மணிக்கு 8 நேர வித்தியாசம் அந்தந்த நாட்டுக்கு. நான் சொல்றது சும்மா ஒரு குத்து மதிப்புக்காரமான தேவை சொல்றேன். உலகில் அதிகமான நாடுகளுக்கு இடையில் தூர வித்தியாசம் இல்லை. அருமை ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? 30 பூர்த்தி செய்ய சொன்ன ரசூலுல்லாஹ் நாம் காணாத பிறை வேறு எங்காவது கண்டால், நமது ஆட்சிக்கு அப்பாற்பட கண்டால், அன்று ரசூலுல்லாஹ்வின் ஆட்சி பீடம் எது? மதீனா. அதான் ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு அப்பால் இருந்து வந்தவர் பிறையின் செய்தியை சொன்ன போது அந்த செய்தி வருவதற்கு சுமார் 23 மணித்தியாலம் பிறை கண்டதிலிருந்து இந்த பகலின் ஆரம்பத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று வருகிறது. ஒரு மணித்தியாலம் வச்சாலும் 23 மணித்தியாலத்துக்கு பின்னர் வந்து சேருகிறார்கள். இப்ப சவுதியில பிறை கண்டால் எத்தனை மணித்தியாலமா அங்க வாரத்துக்கு? இந்தோனேசியாவில் பிறை கண்டால் ஒன் த ஸ்பாட் பார்க்கிறான், அதை அப்படியே போட்டோ எடுத்தான், பேஸ்புக்கில் போறான், பரவுகிறது. ஏன் நமக்கு உடனே வருவதில்லை? நாம் ஏற்க தயாரில்லை. வேறொன்றுமில்லை. ரசூலுல்லாஹ்வின் சுன்னாவை ஏற்க தயாரில்லை. ஊரின் வழக்கில் நாம் போவோம் என்ற பிடிவாதம். அன்றிருந்த மதீனாவை விட இன்றிருக்கிற உலகம் சிறுசு. அப்படியா இல்லையா? செய்தியை பாஸ் பண்ற விடயத்தில் அடுத்த நாள் செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹ் எடுக்கிறார்கள். நீங்கள் சகற்பொழுதை அடைவதற்கிடையில் உங்களுக்கு செய்தி வருகிறது, எடுக்கையில் இல்லை. பக்கத்து நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது, எடுக்கவில்லை. என்ன என்றால் அது நாட்டுக்கு நாடு. எங்கே கண்டுபிடித்தீர்கள் இந்த நவீன கண்டுபிடிப்பை? இதுதானே நவீனம். அழகாக சொல்கிறோம், நாட்டுக்கு நாடு என்பதுதான் நவீனம். அது முன்வந்த இமாம்கள் மதுஹப் கிதாபுகளில் சொல்லாத ஒரு கூற்று. நீங்களாக இப்போது உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள். அது எவன் உண்டாக்கினாலும் சரிதான். நீங்கள் ஒன்றை ஆதாரம் காட்டினால் நாடு என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு ஆதாரம் சொல்வார்கள். சொன்ன மாதிரி என்ன ஹமீத் மௌலே பேசிட்டார். இல்லங்க, ஷாமிலே முஆவியா ரலியல்லாஹு இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பிறையின் செய்தியை எடுக்கவில்லை. எங்களுக்கு எங்கட பிறை என்றார்கள். அப்படியா? இதான நாட்டுக்கு நாடு ஆதாரம். முஆவியா மதீனா ஒரு நாடு, ஷாம் ஒரு நாடா இருந்தது அந்த நேரம். எங்க ரெண்டுக்கும் ஆட்சியாளர் எத்தனை பேருங்க? இப்னு அப்பாஸ் மதீனாவில் ஆட்சியாளர், அவரா ஜனாதிபதி. ஒரே நேரம் முஸ்லிம்களுக்கு 2 கலீஃபா இருந்தார் செல்ல வாரையிலா? 2 நாடா பிரிந்திருந்தார் செல்ல வாரையிலா? ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் மதீனா நகரம் தலைநகரமாக இருந்தது. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் மதீனா இருந்தது. அலி ரலியல்லாஹு காலத்தில் கூபா தலைநகரமாக மாறியது. முஆவியாவின் காலத்தில் டமஸ்கஸ் தலைநகரமாக மாறியது. அவர்களின் ஆட்சி செய்கின்ற பிரதேசம். நாடு என்பது விரிவடைஞ்சு கொண்டு சென்றது. மதீனா விரிவடைஞ்சு மக்காவாகி யமனாகி அப்படியே ஷாம் என்று பிரிந்து விரிவடைஞ்சு சென்று கடைசியாக ஜபல் தாரிக் ஸ்பெயின் வரை சென்றது. இங்கே ரஷ்யா வரை சென்றது. புகாரா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4400 கிலோமீட்டர் கப்பால் அவருடைய காலத்திலே இங்கே மதீனாவை நோக்கி மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்காக அவர் வருகிறார். எந்த அச்சமும் இல்லாமல். ஒரு நாடு.